வணக்கம். ஹக் அப்படிங்கிற பேர்ல ஒரு இந்தி படம் வெளியாயிருக்கு இப்போ சமீபத்துல. அதனோட கன்டென்ட் காரணமா அது ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த படத்தோட கதை இந்திய வரலாற்றையே மாற்றி போட்ட ஒண்ணு அப்படின்னு நம்மள எத்தன பேருக்கு தெரியும்? வாங்க பார்க்கலாம். முகமது அகமது கான் அப்படிங்கிற லாயர் 1932ல ஷாபானு அப்படிங்கிற ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 5 குழந்தைங்க பிறந்துச்சு. குழந்தை பிறந்து ஒரு 14 வருஷம் கழிச்சு அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது அவங்களுடைய உறவுக்கார பொண்ணு தான். அவங்களுக்கு ஒரு 7 குழந்தைங்க பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அவங்க ஷாபானுவ டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அ அப்போ மாசம் ரூ. 200 அ உதவித்தொகை மாதிரி கொடுத்து, சில மாசங்கள் கழிச்சு அத அப்புறம் நிறுத்திட்டாரு. அ அவங்க பிழைப்புக்கு வேற வழி தெரியாம கோர்ட்டுக்கு போனாங்க. அது லோக்கல் கோர்ட் இந்தோர்ல. அவர்களுக்கு அ ஷாபானுவுக்கு உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. முகமது அகமது கான் ஒரு லாயர் அப்படிங்கிறதுனால, அவரு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஹை கோர்ட்டுக்கு கொண்டு போனாரு. இந்தோர்ல இருந்த லோக்கல் கோர்ட் அவருக்கு ரூ. 500 குடுக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அ மனைவியை முத்தலாக் குடுத்துட்டாரு. அதாவது ட்ரிபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தடவ தலாக் குடுக்கறது. குடுத்துட்டா அவங்க மனைவி இல்ல அப்படின்ற மாரி ஆயிடும். அப்படி ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு இத்தத் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய முறைப்படி. அந்த 3 மாதத்துக்கு மட்டும் உதவித்தொகை கொடுத்தா போதும். அதற்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அ அப்படின்னு அவரு, அதாவது ஷரியா முறைப்படி இதுதான் நியமம் அப்படின்னு சொல்லி அவரு கோர்ட்ல வாதாடினார். மொத்தமா இஸ்லாமிய ஷரியா முறைப்படி ஒரு ரூ. 5,400 அவரு குடுத்துட்டா போதும். அத குடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ் மத்திய பிரதேஷ் ஹை கோர்ட்டுக்கு போச்சு. அங்க அ ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு அவங்களும் இதுல ஒரு ஒரு வாதியா சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாமியத் உலேமா ஹிந்த் அவங்களும் அமைப்புகளும் சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஷரியாவுக்கு ஆதரவா, அதாவது ஷாபானுவுக்கு இத்தத் பீரியடுக்கு அப்புறம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அந்த ஒரு தரப்புக்கு தான் வாதாடி இருக்காங்க. கடைசியா விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அங்க 5 நீதிபதிகளோட பெஞ்ச் இதை விசாரிச்சாங்க. அவங்க எல்லாம் கடைசியில அ அலிமனி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதாவது ஷாபானு வெற்றி அடைஞ்சாங்க அவங்க தரப்புல. ஆனா அந்த வெற்றி நீடிக்கலை. என்ன ஆச்சுன்னா, இஸ்லாமிய ஷரியாவின்படி விவாகரத்தானவங்களுக்கு 3 மாதம் தான் அந்த இத்தத் பீரியட் 3 மாதம் தான் உதவித்தொகை கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதாவது அந்த பீரியட் வரைக்கும் கொடுத்தா போதும். அதற்கப்புறம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லறது தான் ஷரியா. அதற்கு எதிரா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. அதாவது இஸ்லாத்துக்கு எதிரா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி, ஆ முஸ்லிம்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போராட்டம் பல இடங்கள்ல வன்முறையாகவும் ஆனது. இதை ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டும் எதிர்த்து அவர்கள் நிலைப்பாடு கொண்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு தேசிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா உருமாற ஆரம்பிச்சது. அந்த வருடம் 1986. அ பல மாநிலங்கள்ல சட்டசபை தேர்தல்கள் வர இருந்த சமயம். அப்போ காங்கிரஸ் தரப்புல இந்த போராட்டங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டாங்க. பயந்து காங்கிரஸ் லோக்கல் தலைவர்கள்லாம் ராஜீவ் காந்தி, அவர் தான் அப்ப பிரதமரா இருந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் அழுத்தம் குடுத்து இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த தேர்தலுக்காகவும், இந்த முஸ்லிம் தரப்பில் வந்த அந்த போராட்டங்களுக்காகவும் பயந்துகிட்டு, காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் பெண்கள் சட்டம், அதாவது த முஸ்லிம் விமன் புரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் 1986 அப்படிங்கிற இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்போ காங்கிரஸ் 414 எம்பிக்கள் கொண்டு ஒரு அசுர பலத்தோட இருந்தாங்க. அந்த சட்டப்படி விவாகரத்து செய்யும் முஸ்லிம்கள் அவர்கள் மனைவிகளுக்கு 3 மாதத்திற்கு மேல் உதவித்தொகை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அந்த சட்டத்துல ஷரத்து இருந்தது. அதாவது ஒரே ஒரு கையெழுத்துல இந்திய முஸ்லிம் பெண்கள் உரிமையை எல்லாம் இந்திய அரசு பறித்து போட்டது. ஆ உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே திருத்தி எழுதின ஒரு சட்டம் அது. மத அடிப்படைவாதத்திற்கு ஆதரவா, செக்குலரிசத்துக்கு எதிரா காங்கிரஸ் செய்த ஒரு வரலாற்று தவறுன்னே அதை நம்ம சொல்லலாம். அது ஏன் வரலாற்று தவறுன்னு நம்ம சொல்றோம்னா, 80கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்துத்துவ சக்திகள் ரொம்ப பலவீனமா தான் இருந்தாங்க. அங்கங்க சில சில பாக்கெட்ஸ்ல இருப்பாங்களே தவிர, தேசிய அளவுல அவங்க பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாலாம் செயல்படல. ஆம் 1984 தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல்ல பாஜக, இந்தியா ஃபுல்லாவே பாஜக மொத்தம் 2 சீட்டு தான் வாங்கியிருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு ஆதரவா தான் காங்கிரஸ் இயங்குதுன்னு பிரச்சாரம் செய்ய பாஜகவுக்கு இந்த சட்ட திருத்தம் உதவியா இருந்தது.
இந்த சம்பவம் தேசிய அளவுல பாஜகவுக்கு பெரிய எழுச்சி கொடுத்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா. இதற்கு அடுத்து வந்த சம்பவம் வந்து சல்மான் ருஷ்டியோட சட்டானிக் வெர்சஸ் அப்படிங்கிற ஒரு நாவல். 1988ல வெளியான இந்த நாவல், ம் முஸ்லிம்களுக்கு எதிரா, அதாவது இஸ்லாத்தை விமர்சிக்கிற மாரி, குறிப்பா நபிகள் நாயகத்தை விமர்சனம் செய்யற மாதிரி, கேலி செய்யற மாதிரி இருந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வந்து தேசிய அளவுல, உலக அளவிலேயே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஷாபானோ சம்பவ எஃபெக்ட்ல இருந்த ராஜீவ்காந்தி ஊருக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை வந்து தடை செஞ்சாரு. அதாவது உலகத்திலேயே சல்மான் ருஷ்டியோட இந்த சட்டானிக் வெர்சஸை தடை செய்த முதல் நாடு வந்து இந்தியா தான். அதற்கப்புறம் தான் பாகிஸ்தான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் கூட இதை தடை செஞ்சாங்க. இதுவும் பாஜகவுக்கு வந்து லட்டு மாதிரி கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்து மதத்தை, மத சின்னங்களை விமர்சிச்சு 1000 புத்தகங்கள் இந்தியால இருக்குது. ஆம், ஆனா வந்து ஒரு இஸ்லாத்தை விமர்சிச்சு ஒரு புத்தகம் கூட வெளியாக முடியாது அப்படிங்கிற நிலைமையில இவங்க காங்கிரஸ் செய்த முயற்சி வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மையினருக்கு செல்லம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து பலப்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனோட விளைவு ஷாபானு கேஸ்ல பாஜகவுக்கு ஒரு ஏறுமுகம் கிடைச்சது. சல்மான் ருஷ்டி சம்பவத்துல இந்துத்துவ சக்திகளுடைய, அதுவும் குறிப்பா வந்து படிச்ச இந்துத்துவர்கள், இந்துக்களிடையே வந்து ஒரு கசப்புணர்வை அவங்களால வெற்றிகரமா விதைக்க முடிஞ்சது. 1984ல 2 சீட்டு வாங்கின பாஜக 1989 தேர்தல்ல 85 சீட்டுங்க வாங்கினாங்க. அந்த வெற்றி களிப்புல தான் வந்து அத்வானி ராமர் கோயில் கேஸையே வந்து கையில் எடுத்தாரு. அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இந்துத்துவ சிந்தனைக்கு தேசிய அளவுல ஒரு புகழ் வந்ததுக்கு ஒரு ஆகப்பெரிய உந்துதலா இருந்தது இந்த ஷாபானு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை நான் மட்டும் சொல்லலை, பல வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. ராஜீவ் ரீஅசஸ்ட் அப்படிங்கிற கட்டுரையில வரலாற்று அறிஞர் ராமச்சந்திர குஹா எழுதுறார். A quarter century later, Indians are still living with the consequences of those altogether disastrous acts. The BJP won a mere 2 seats in the 1984 general elections. Helped by the appeasement of the mullahs and the concession in Ayodhya, they marched on to become a national party. The rise of Hindu fundamentalism encouraged the Muslim fundamentalists, leading to the cycle of riots, bombs, and more riots that is now apparently a permanent feature of the Indian political landscape. What if the satanic verses had not been banned? அப்படிங்கிற கட்டுரையில மீர் அலி ராசா இந்த மாதிரி எழுதுறார் பின்வருமாறு. Banning the book in effect closed the circle of the anti-secularist logic that had begun to dominate the Indian polity since 1984. When Rajiv Gandhi played the dangerous game of double appeasement with the Shabanu and Babri Masjid. ரீஇன்வென்டிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஸ்டூவர்ட் கார்ட்ரிட்ஜ் மற்றும் ஜான் ஹாரிஸ் அவங்க இப்படி எழுதுறாங்க. Whatever the reasons for Congress's decision to succumb to the mullahs, one of its major effects was to further encourage the rise of Hindu nationalism. The Bharatiya Janata Party was able to use the passage of the Muslim Women Bill to support its claim that a pseudo-secularism in India had worked to the disadvantage of the majority Hindu community. Having done so much in the 80s to open the door to the communalization of Indian politics, the Congress party now feigned to watch in horror as the BJP reaped the rewards of Congress opportunism and vacillation. கடைசியா த ஹிந்து நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல கிறிஸ்டபர் ஜெஃப்ரலாட் இப்படி எழுதுறார். The distinguishing feature of the 1980s undoubtedly lay in the way this feeling of vulnerability was discussed and communicated to other Hindus through the appearance of other threats such as Sikh separatism, the influx of Bangladeshi immigrants into Assam, the visit of Pope John Paul II, and the government's pro-Muslim bias in the Shabanu controversy and the Rushdie affair. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இது போரும்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஹக் படத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். ஷாபானுவோடைய கதை தான் இந்த ஹக் படம். அவங்களுடைய விவாகரத்து, அந்த மனமுறிவுக்கான காரணங்கள், அந்த மனமுறிவுக்கான பயணம், அதற்கான வழக்கு, ஒவ்வொரு வழக்கு கடைசியா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது, அதுதான் இந்த படத்துடைய கதை. ஹக் அப்படின்னா உரிமை அப்படின்னு அர்த்தம். படத்தையே தடை செய்ய முயற்சி பண்ணாங்க. அதற்கு வழக்கெல்லாம் போட்டாங்க. முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்துது அப்படின்லாம் அந்த வழக்குல அவங்க வாதாடினாங்க. ஆனா ஒரு கடைசியா கேஸ் நிக்கல. இந்த படம் தியேட்டர்களை வெளியாகி
இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்துத்துவம் பெரும் வலிமையா இருக்கிற இந்த சூழல்ல அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள்ல படம் வரத்துக்கு வியப்பில்லை இல்லையா? ஆனா, இந்த படத்தை அந்த மாதிரி பார்க்க முடியாது. நம்ம நெறைய பேர் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸோ, இல்ல அ அந்த கேரளா ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஒரு படங்களோட இத ஒப்பிட்டு பேச முடியும். ஆனா, இந்த படத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹக்கு படமும் சரி, ஷாபானா வழக்கும் சரி என்னை பொறுத்தவரை இந்துத்துவ ஆதரவு விஷயம் மட்டுமல்ல. அது மத அடிப்படைவாதம் குறித்த விமர்சனம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மதங்கள் எப்படி பெண்கள் உரிமையில அசால்ட்டா கை வைக்கிறாங்க. அதுவும் நவீன அ காலத்திலேயே கூட அவங்களால எப்படி அதை சகஜமா செய்ய முடியுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஷாபானு வழக்கு ஒரு முக்கிய வரலாற்று உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த படம் வந்து முக்கியமா பேசப்படணும். இந்த வரலாறும் நம்ம சங்கத்து மக்களுக்கு தெரியணும்னு தான் நம்ம நெனைச்சோம். அதனோட ரிசல்ட் தான் இந்த வீடியோ. இந்த வரலாற்றின் சில லிங்க்குகளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். நேரமும், ஆர்வமும் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.